மராத்தி டைரக்டர் கிஷோர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு 2 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஜவ்வா இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு உண்டான ஒரு கதை தான். இதை ரொம்ப ஷார்ட்டா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள எடுத்திருந்தாங்கன்னா பிரிஸ்கா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பெட்டரா ரீச் ஆயிருந்திருக்கும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இவங்க படம் ரொம்ப ஸ்லோவா போறதுனால ஏற்கனவே படத்துல டைலாக் கிடையாது, மியூசிக் மட்டும் தான் பிளஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான். இதை ஸ்லோவா போனா கண்டிப்பா நமக்கு நடுவுல தூக்கம் வந்துடும். படத்தை பிரிஸ்கா முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இன்னும் இந்த படத்தை படம் நிறைய பேருக்கு இன்னும் சூப்பரா ரீச் ஆயிருந்திருக்குமோன்னு தான் தோணுது. இந்த படத்துல அவங்க சொல்ல வந்த விஷயங்கள்ல டைலாக்ஸே இல்லாம ஆக்ஷன் மூலியமாவும் எக்ஸ்பிரஷன் மூலியமாவும் அவங்க காமிச்சது பயங்கரமா ஷாக்கிங்காவும் சூப்பராகவும் இருந்துச்சு. பட் படத்தோட நெகட்டிவா என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க சொல்ல வந்த அந்த விஷயத்தை கொஞ்சம் ஜவ்வா லைட்டா இழுத்துட்டாங்களோ, இந்த ஷார்ட் பிலிம் கூட இந்த சின்ன கதையை ரொம்ப பெருசா இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால அவங்க சொல்ல வந்த அந்த எக்ஸாக்டான விஷயம் மக்களுக்கு அவ்வளவா சரியா போய் சேரல. இது ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. பட் ஸ்கிரீன் பிளேல நடந்த அந்த சில பல பிரச்சனைகள்னால இது ஒரு ஆவரேஜ் படமா மாறிடுது. சரிப்பா இது யாருக்கான படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில நிறைய பொறுமை இருக்கு, எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்டலான மூவி, ஒரு வித்தியாசமான படம்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம்.